வணக்கம். ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிக்க வருவாங்கல்ல, அதுபோல் இந்த எஸ்ஐஆர் இதை பற்றி நாம் எவ்வளவு எதிர்ப்புகள் தெரிவித்து கொண்டிருந்தாலும், கோர்ட்டில் வழக்குகள் தொடுத்தாலும், என்னதான் படிப்படியாக எந்த ஒரு தீர்ப்புகள் வந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவர்கள் செய்யக்கூடிய அந்த வேலைகளை செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அடுத்து தமிழகம், அமித்ஷா அவர்கள் எங்கு சென்றாலும் அடுத்த வெற்றி எங்களுக்கு தமிழகம்தான், அடுத்து தமிழகத்தில் தான் எங்களுடைய வேலை இருக்கிறது, இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கின்றார். ஒரு பக்கம் மோடி அவர்களை பற்றி நாடே பிரதமரை ஒரு ஓட்சோரி வாக்கு திருடன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு அவர் பதிலும் கொடுப்பதில்லை. மக்களை சந்தித்து ஏன் என்னை மாதிரி இவ்வளோ எம்பிக்கள் என்னை பாராளுமன்றத்தில் ஓட்சோரின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு திருடனை பார்த்து திருடன் சொன்னால் அதை பற்றி அவன் கவலையே பட மாட்டான். எப்போ மாட்டிக்கினா அதுக்கான சட்ட தண்டனைகளை அனுபவிக்கும் பொழுது மட்டும்தான் வருந்துவானே தவிர அவனை நம்ம திருடன் என்று சொல்வதால் அவன் எந்த ஒரு கஷ்டமும் பட மாட்டான்ல. அந்த மாதிரி போய்கொண்டிருந்தார். இப்போ பீகாரில் இவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதை தெல்ல தெளிவாக எல்லோரும் கோடி மீடியாக்களை தவிர எல்லோரும் எடுத்து காட்டினார்கள். அதனால் தரவுகளை எடுத்து சொன்னாங்க, ஆதாரங்களை எடுத்து வச்சாங்க. ராகுல் காந்தி அவர்கள் வெட்ட வெளிச்சமாக்கினார் எல்லாத்தையும். எதற்குமே ஞானேஷ்குமார் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. அவரை எந்த ஒரு கேள்விக்கும் அவர் பதில் சொல்லவில்லை. அதே மாதிரி பீகார் தேர்தலில் எப்படி அணுகினார்களோ அதே மாதிரி இங்கே தமிழகத்திலும் எஸ்ஐஆர் மூலமாக இதுவரை 97 லட்சம் வாக்குகளை எடுத்துட்டாங்க. என் ஓட்டு கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். யார் ஓட்டு இருக்குது யார் ஓட்டு இல்லைன்றது நாளைக்கு விடிஞ்சவுடன் தெரிய போகுது. அது 97 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க. இப்போ தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் மக்கள் தொகை இருக்கிறாங்கன்னா, ஒரு குத்து மதிப்பாக சொல்லலாம், புள்ளி விவரம் சொல்லனா கூட ஒரு 7 கோடி மக்கள் வாக்காளர்களாக இருப்பாங்க. இதில் போலிங் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் மக்கள் தான் வாக்களிப்பார்கள். 5 கோடி பேர் வாக்களிப்பார்கள். இதில் வெற்றி வாய்ப்புகள் எல்லா கட்சிகளும் அவங்க வாக்குகளை பெற்ற பிறகு அந்த ஆட்சியை கைப்பற்றக்கூடிய அந்த கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் சொற்ப வாக்குகள் வித்தியாசம்தான் இருக்கும். எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் வாக்குகளோ அவ்வளோதான் வித்தியாசம் வரும். ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இந்த மாதிரி வித்தியாசங்கள் வரும்பொழுது இவங்க 97 லட்சம் வாக்குகளை எடுத்துட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் வாக்கு இல்லை. அவங்களுக்கெல்லாம் எப்படி வாக்கு எடுத்துருவாங்கன்னா, அவங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்து அதை அவங்க திருப்பி சப்மிட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தோன்னா அவங்க எதனா ஊருக்கு போயிட்டுருப்பாங்க, இல்லை புலம்பெயர்ந்து போயிருக்கலாம், எங்கடா போய் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வாக்காளர்கள். அதே மாதிரி அவங்க கேட்ட அந்த ஆவணங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு தான் ஆதாரம் சேர்த்தாங்க. அது இல்லாமல் அந்த எந்த ஒரு அதில் அவங்க கேட்ட அந்த ஆவணங்கள் எல்லாம் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி பல வகையான காரணங்கள் அவர்களை நீக்கியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக சென்னையில் மட்டும் 40 லட்சம் வாக்குகளை அவங்க எடுத்துருக்கிறாங்க. சென்னைனா சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய செங்கல்பட்டு, திருவள்ளூர், அதுக்கப்புறமா காஞ்சிபுரம், இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாக்குகள் மட்டும் 40 லட்சம் வாக்குகளை நீக்கியிருக்காங்க. இப்போது எல்லா மாவட்டத்திலும் அதிகபட்சமாக எங்கெல்லாம் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் திமுகவுக்கு வாக்கு வங்கிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கணிசமாக ஒரு 20% வாக்குகளை நீக்கியிருக்காங்க. அந்த 20% வாக்கு யாராக இருக்கும்? யூபி எலெக்ஷனில் அமித்ஷா சொன்னார்ல, அந்த யோகி ஆதித்யநாத் சொன்னார்ல, இது 80க்கும் 20க்குமான போட்டி என்று. அதே மாதிரியான யுத்தியை தான் இங்கே தமிழ்நாட்டில் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த 20% பார்த்திங்கன்னா தலித் மக்களாக இருப்பாங்க. அந்தளவுக்கு கல்வி அறிவு இல்லாமல் இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ண கூட தெரியாமல் அவங்களுக்கு 1008 பிரச்சனைகள் ஏற்கனவே பண மதிப்பிழப்பீடு, அதில் இது ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு மக்களை சாவடித்து கொண்டு இருக்கும்பொழுது, அடுத்த வேளை உணவுக்கே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது நடுவில் கொரோனா அதுக்கு எந்த ஒரு ரிலீஃப் ஃபண்டும் கொடுக்காம மக்களை சித்திரவதை செய்து கொண்டு இருக்கின்ற இந்த அரசு, மத்திய அரசு,
இப்போ இவங்களை போய்ட்டு ஒரு ஃபார்மை கொடுத்து இதெல்லாம் நீ ஃபில்அப் பண்ணி கொடுத்தா தான் வாக்காளர் அப்படின்னு சொல்லி இது என்ன மாதிரியான மனநிலைன்னு சொன்னீங்கன்னா, அம்பேத்கர் இவங்கெல்லாம் தான் போராடி எல்லாருக்குமான வாக்குரிமையை பெற்று தந்தாங்க. அதுக்கு முன்னாலாம் பார்த்தீங்கன்னா, வாக்கு என்பது வெறும் டேக்ஸ் கட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் டேக்ஸ் கட்டுறவங்களுடைய வாய்ஸ் ஆஃப் டேக்ஸ் எம்பவர்மெண்ட் சம்திங் வரும். இதுதான் ஓட்டு. இந்த நிலையை மாற்றி எல்லோருக்கும் வாக்குரிமை என்பது ஒருவருக்கு ஒரு வாக்கு, அந்த உரிமையை பெற்று தந்தவர்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர். இவங்கெல்லாம் போராடி சட்டம் இயற்றி இந்த நிலைமைக்கு எல்லோரும் பலதரப்பட்ட மக்களை வாக்கு இல்லைன்னா எப்போவும் அவங்களெல்லாம் கணக்குலேருந்தே எடுத்து அவங்களெல்லாம் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. வாக்குன்ற ஒரு உரிமை இருக்கத்தோடு தான் அவங்களுக்கெல்லாம் தேவையானதெல்லாம் இந்த அரசாங்கம் எல்லாமே கவனத்தில் கொண்டு செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதையும் அவங்ககிட்ட பறிச்சிட்டோம்னா இது எதை நோக்கி போகுது? சனாதனம். அதாவது சனாதனத்தை எல்லோரும் நாளை பின்ன இந்து ராஷ்டிரம்னாலே சனாதனம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் வச்சது தான் சட்டம், நாங்கள் தலைக்கு மேலே, நீங்கள் எல்லாரும் கீழே. எல்லாத்துலேயும் அரசு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், நில உரிமையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். நீங்கள்லாம் வெறும் எடுபிடி வேலைகள் செய்து கொண்டு பார்ப்பனுடைய காலை வருடி பிழைத்து கொள்ள வேண்டியது தான். இதுக்கான தரவுகள் நிறைய நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எல்லாத்தையும் எல்ஐசியிலேருந்து ட்ரெயின்லேருந்து எல்லாத்தையும் ஒரு அதானி அம்பானி உங்கள் கையில் எடுத்துன்னு கொடுத்துட்டு, நீ எதுக்கு சுய தொழில் பண்ணுற, நீ ஜிஎஸ்டி உள்ள கட்டு, அதன் மூலமாக எல்லா சுய தொழில்களையும் சிறு தொழில்களையும் குறு தொழில்களையும் மூட வச்சு நீ போய்ட்டு ஜியோவில் போய் வேலை செய், நீ போய் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் போய் நீ வேலை செய், நீ எதுக்கு சுய தொழில் பண்ணுற அப்படின்னு சொல்லி கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கெல்லாம் குறிப்பிட்ட அந்த முதலாளிகளுக்கெல்லாம் எல்லாவற்றையும் தள்ளுபடி செய்துவிட்டு நம்மளுடைய மொத்த பேருடைய வருமானத்தையும் அழித்து அவங்க கையில் கொடுத்து அவங்கள பெரிய ஆளாக்கி நம்ம எல்லாரும் அவங்கக்கிட்ட கை கட்டி நிற்கக்கூடிய அந்த வேலையை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முதலாளிகளும் நாங்கள் பார்த்துக்கிறோம், பணத்தினால் எல்லாவற்றையும் சாதித்து விட முடியும் என்று அவர்களும் இந்த மோடி அமித்ஷா இவர்களுக்கு எல்லா வகையிலும் சாதகமான பணத்தை வைத்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ, ஊடகங்களை விலைக்கு வாங்குவது, ஊடகங்களை கழுத்தை நெரிப்பது, எதிர்த்து குரல் கொடுப்பவர்களெல்லாம் இல்லாமல் செய்வது, இது போன்ற வேலைகளுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்குவது, குதிரை பேரத்தில் எத்தனை கோடி வேண்டுமானாலும் செலவு செய்து ஆட்சி இவர்கள் பக்கம் செய்து கொடுப்பது, இது போன்ற வேலைகளை கார்ப்பரேட்கள் அவர்கள் செய்து கொண்டு இந்த நாட்டையே தன் கையில் வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த கோடீஸ்வரர்கள், கார்ப்பரேட்டுகள். இப்போ எல்லாவற்றையும் அவர்களை கொடுத்துட்டு இன்றைக்கி நம்ம ஜனநாயகத்தையும் பிடுங்கி அதையும் தூக்கி அவங்க கையில் கொடுத்துட்டு நாளை பின்ன இந்த வர்ணசாஸ்திரம் பிரகாரம், சனாதனத்தின் பிரகாரம் 4 வர்ணங்களை, 4 கிடையாது, 2 வர்ணம் தான். ஒன்று பார்ப்பனன், மற்றவர்கள் எல்லாரும் சூத்திரர்கள். இந்த 2 வர்ணத்தை மட்டும் கடைபிடிக்க சொல்லி அடிமைப்படுத்தி எல்லாருக்கிட்டே இருந்த கல்வி, நீங்கள் அவங்க போடுற இந்த கல்வி கொள்கையாக இருக்கட்டும், அப்புறமா தொழில் கொள்கையாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்து சனாதனத்தை பேஸ் பண்ணி மறைமுகமாக அது வரும். அப்பா செஞ்ச வேலையை பிள்ளையே செஞ்சான்னா மானியம் 5 லட்சம் கையில் கொடுக்குறது. இது அவங்களுடைய தொழில் கொள்கை. கல்விக் கொள்கையில் யாரும் படிக்க தேவையில்லை. 5வது 8வது 10வது 11வது 9ஆம் கிளாஸு, 5வது பப்ளிக் எக்ஸாம், 8வது பப்ளிக் எக்ஸாம். அப்போ 5வதுலேயே ஒரு குழந்தை ஃபெயில் ஆச்சுன்னு சொன்னால் அதோடைய மனநிலை என்ன ஆகும்? அவங்க அப்பா அம்மாவுடைய மனநிலை என்ன ஆகும்? 8வது வரைக்கும் கம்பல்சரி பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன திராவிட கட்சிகள் இங்கே, ஏன்னா அதுக்கு மேலே தான் படிக்கவே அவங்களுக்கு அந்த எண்ணம் வரும். இருந்தாலும் அவங்கள மேக்ஸிமம் பாஸ் பண்ணி விட்டுடணும். இந்த மாதிரியான கொள்கைகள் மூலமாக மக்களை முன்னேற்றி கொண்டிருந்த அதுக்கு நேர் விரோதமாக 5ஆம் கிளாஸ்லேயே எக்ஸாம் வச்சு, பப்ளிக் எக்ஸாம் வச்சு நீ படிக்க லாய்க்கு கிடையாதுன்னு நினச்சிட்டா அவங்க குலத்தொழில் செய்ய போயிடணும். அப்படியே ஃபில்டர் ஆகி 8வது 7வது எல்லாத்துலேயும் ஃபில்டர் கடைசியாக ஆண்டாண்டு காலமாக படித்துக்கொண்டு அதன் மூலமாக வரக்கூடிய எல்லா சலுகைகளையும் அனுபவித்து கொண்டு அரசு வேலையாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் கேப்சர் பண்ணியிருக்காங்கல்ல. இந்த ரிசர்வேஷன் பிசி எஸ்சிக்கு போகிற ரிசர்வேஷன் போக மீதி 50.6% ஒரே சமுதாயம் ஃபுல்த்தையும் கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்கல்ல. அந்த சூழ்நிலை இந்த ரிசர்வேஷன் எடுத்துட்டால் 100% அவங்களே வந்துடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்கெல்லாம் அடிமையாக படிப்பெல்லாம் தேவையில்லை அப்படி இப்படின்னு சுற்றி நின்ற எல்லோரும் பழையபடி சூத்திரர்களாகிட்டு
இவர்களுக்கு வந்து பூஜா தூக்கத்தை இவர் சொல்கிறத வேலையை செஞ்சுக்கிட்டு போயிட்டு ஏதோ ஒரு வாழ்க்கையை 3 வேளை சாப்பாடு பெரிய சேலஞ்சாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை எல்லோரும் வாழ்ந்துவிட்டு, அதாவது நம்மளுடைய பிள்ளைங்க பேரங்க இவங்கெல்லாம் அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக எடுத்து வைக்கிறாங்க. இது தெரியாமல் சூத்திர சங்கிகள் வந்து முட்டு கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி அவங்க பணம் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க, நல்ல வாழ்க்கையை கூட கொடுக்குறாங்க. ஆனால் சித்தாந்த ரீதியாக அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்களே. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் பேர பசங்க உங்களுடைய வருங்கால சந்ததிகள் எல்லாம் பார்ப்பனுக்கு கை கட்டி கூலி வேலை செய்யக்கூடிய அந்த அவல நிலைக்கு தான் தள்ளுவார்களே தவிர்த்து யாரும் வந்து என்ன சொல்கிறது, யாருமே வந்து சுயமாக சிந்திக்க முடியாது, சுயமாக செயல்பட முடியாது, சுயமாக சம்பாதிக்க முடியாது. அவர்களுக்கு கைக்கூலிகளாகவும் அடிவரடிகளாகவும் இருந்தால் மட்டும்தான் பிழைக்க முடியும் என்பதை சொல்லிக்கொள்கிறேன். இப்போ வந்து எவ்வளவுதான் பிரச்சனை பண்ணாலும் ராகுல் காந்தி ஒற்றை மனிதனாக இதையெல்லாம் எதிர்த்து, ஏனென்றால் இந்த நாட்டை வெள்ளையினிடமிருந்து சுதந்திரம் பெற்று தந்ததில் காங்கிரஸுக்கு மிகப்பெரிய காங்கிரஸுக்கு மட்டும்தான் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அது காங்கிரஸில் இருந்து வேர் வந்து அவங்களுக்கு காங்கிரஸாக தான் இருக்கும். அதிலிருந்து வெளியே வந்து தான் பல கட்சிகள் பெரிய பெரிய கட்சிகளாக இருந்தாலும் இவர்களுக்கு தான் காங்கிரஸ்காரர்கள் தான் இந்த நாட்டை வெள்ளையினிடமிருந்து அடிமை சங்கிலியை உடைத்து நாட்டில் சுதந்திரம் பெற்று, வெள்ளக்காரன் வந்து நேரு கையில் கொடுத்துட்டு போகும்போது இந்தியாவில் ஒன்றுமே கிடையாது, எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இன்றைக்கி வல்லரசு நாடுகளில் ஈக்குவலாக நம்ம நாடும் இருக்குது என்றால் அதற்கு நேரு போட்ட அடித்தளம், அதை தொடர்ந்து இந்திரா காந்தி அவர்கள் செய்த, அதை தொடர்ந்து ராஜீவ்காந்தி அவர்கள் உழைத்த அந்த அவர் செய்து வைத்து விட்டு சென்ற எல்லா வேலைகளும் தான் இன்று இந்த அளவுக்கு நம் நாடு உயர்ந்திருக்கிறது என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் நினைத்திருந்தால் உண்மையிலே சொல்லப்போனால் மிகப்பெரிய ஒரு சமுதாயம் சொல்லுவாங்க, நேருடைய சமுதாயம். அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு சித்தாந்தங்களை எல்லாம் அவர் நம்பியிருந்தாரே. ஆனால் இந்த 4 வருணங்களை முன்னிறுத்த வேண்டும் என்று அவர் நினைத்திருந்தால் எப்போவோ செய்திருக்கலாம். இந்த நாடு இன்னும் அப்படியே தான் இருந்திருக்கும். ஆனால் அவர் முற்போக்கு சிந்தனையோடு இதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத வேலை, மக்கள் எல்லோரும் சமம், ஜாதி மதம் இனம் மொழி வேறுபாடு இல்லாமல் மக்களை மக்களாக நேசிக்க வேண்டும், மக்களை வந்து உயர்த்த வேண்டும் என்ற அறிய அந்த கொள்கையில் விடாமல் கடைபிடித்ததன் காரணம் இன்று எல்லா மக்களும் சரிக்கு சமமாக வாழ வேண்டும் என்று நினைப்பது காங்கிரஸ். அதனுடைய அந்த கொள்கைக்காக போராடி கொண்டிருப்பவர் தான் ராகுல். ஒற்றை மனிதனாக இவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியம் அக்கிரம அநியாயங்கள்லாம் எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டு எத்தனை வழக்குகள் போட்டாலும் அதையும் தாண்டி இவர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கி கொண்டிருக்கும் ராகுல் காந்தியுடைய வழியிலே நம்ம நிற்போம். மக்கள் எல்லோரும் தயவு செய்து கொஞ்சம் கேளுங்க. நான் எளிய முறையில் தான் சொல்கிறேன். அரசியல் வந்து எல்லாரும் அரசியல் பயிலுங்க, அரசியல் தெரிஞ்சுக்குங்க. இந்த விஷயத்தை ஏன் செய்கிறாங்க, யார் செஞ்சது, இந்த விஷயத்தை யார் செய்ய மாட்டாங்க, எதனால் செய்ய மாட்டாங்க, ஓபிசினா என்ன, பிசினா என்ன, எஸ்சினா என்ன, இவர்களுக்கெல்லாம் எதனால் இந்த மாதிரி பிரித்தாங்க, எதுக்காக இந்த மாதிரி பிரித்து அந்த மக்களுக்கு இதனால் அவருங்க அரசு செய்த நன்மைகள் என்ன, இதையெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. இதுக்கு எதிரானவங்க யார், ஓபிசி இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு போராடியவர்கள் யார், ஆர்எஸ்எஸ் என்றால் என்ன, அவருடைய அஜெண்டா என்ன, அதாவது நம்மெல்லாம் வெள்ளைக்காரனை எதிர்த்து சுதந்திரம் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது வெள்ளைக்காரனுக்கு சப்போர்ட்டாக இருந்தவர்கள் இந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள், சாவர்கார் போன்றவருடைய வரலாறுலாம் படிங்க. போய் வெள்ளைக்காரன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வெள்ளைக்காரனுக்கு சாதகமாக எல்லா வேலைகளும் செய்து நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய படையை காட்டி கொடுத்த இந்த கும்பல் இவங்களுடைய சித்தாந்தம் என்ன என்று தெரிந்து கொண்டு அவர்களை அப்புறப்படுத்துங்கள். எல்லாரும் அவங்கவுங்க மொழியில் பேசி இந்த கூட்டத்தை இந்த நாட்டை விட்டு ஒழித்து கட்டி ஜனநாயகத்தை மீட்டெடுத்து நம்மளுடைய வாக்குரிமையின் செல்வாக்கை நாம் நிலைநாட்ட வேண்டும். தமிழகத்தில் எல்லாம் பெரியார் மண், தமிழ்நாட்டில் இதெல்லாம் வேலை நடக்காது பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்த முதல்வர் கூட இப்போது நாளைக்கு என்ன செய்ய போகிறார் என்பது மக்கள் எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்போ இந்த எஸ்ஐஆரை இதை வந்து ரத்து செஞ்சு எல்லா மக்களும் வாக்குரிமைகளை கொடுத்து தேர்தலை நியாயமாகவும் நேர்மாகவும் நடத்துவதற்கு நம்ம முதலமைச்சர் என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்க போகிறார் என்பதை இனிதான் பார்க்க வேண்டும். மீண்டும் ஒரு விழிப்புணர்வோடு நல்ல விஷயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புரசை ரமேஷ் கண்ணன். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.